ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு திஸ் கிளாஸ். ஸோ இந்த செஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாமே, ஒரு குவான்ஸ் பக்கம் போயிட்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. சும்மா குவான்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் அந்த சம் சால்வ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், இதை வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கிற வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தாங்க. கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகேவா, சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஏபிசிடின்னு சொல்லி ஒரு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் 50யோட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 4 ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒர்க்கிங் ஸ்பேஸ். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு 3 கொஷின் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்த செஷன் தான் இது. ஓகே, ஸோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஏபிசிடிஇ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசிடிஇ இது 5 நம்பருமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து, அதாவது 1லேருந்து 50க்குள்ளே இருக்க நம்பரான். ஓகேவா, ஸோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி 50 வரைக்கும். ஸோ லெஸ் தேன் 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 50யோட 49 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நம்பர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று ஈக்குவல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த நம்பருமே ஈக்குவல் கிடையாது, அதை நான் சொல்லணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஏபிசிடி மற்றும் இ இது எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்படி இருக்கட்டும், இது வரைக்கும் இருக்கட்டும். இதில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது ஒன்று எனக்கு இதாக இருக்க மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஏஇடி, ஸோ எனக்கு 3 வேரியபிள் வருது. இதை கொஞ்சம் எடுத்து பண்ணுறது கஷ்டம். இதுலேயும் 3 வேரியபிள் கிட்ட வருது, கஷ்டம். 3 வேரியபிள் கிட்ட வர்றது கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபி ரெண்டு வேரியபிள் தான். இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ ரூட் ஆஃப் சி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது எனக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் நேச்சுரல் நம்பர். நீங்கள் மேலே கொடுத்துட்டாங்களா, நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சி வந்து எனக்கு ஒரு கியூப் ரூட்டாக இருக்கணும். ஸோ 1 இருக்கலாம், அல்லது 8 இருக்கலாம், அல்லது 27 இருக்கலாம். ஓகேவா, 27 இருக்கலாம். இது 27 இருக்கலாம். அதை தாண்டி போகும்போது 64 அப்படின்ற பவர் 50 தாண்டி போயிடுது. அதனால் எடுக்க வேணாம். இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் சி. ஸோ லெட்ஸ் டேக். இப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சி 1 இருந்தால், சி 8 இருந்தால், சி 27 இருந்தால் எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன்? ஸோ ரூட் சி ப்ளஸ் பி மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு பி. இதான ஈக்குவேஷன் நான் மேலே எழுதணும், அந்த ஈக்குவேஷன் தான். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு சி 1 இருக்கும் பட்சத்தில் 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும், இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது பி ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பின்னு எழுதலாமாங்க? 1 ப்ளஸ் பின்னு எழுதலாம். இப்போ இது என்ன எழுதலாம்னா, ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2b இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி. இப்படி எழுதலாமா? வேணாம், எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு, சிம்பிளாகவே அடிச்சிடலாம். இப்போ என்ன 1 ப்ளஸ் பின்னு இருக்கா, ஸோ பி ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிட்டேன். ஸோ 1 ப்ளஸ் பி இப்படின்னா, இப்போ பி ப்ளஸ் 1 இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது பி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இந்த 1 இங்கிட்டு போச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருப்போம். அப்போது இது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ சி வந்து 1 இருக்க வாய்ப்பு கிடையாது. சரி,
அப்போ சி 8 இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சி 8 சொல்லி பார்ப்போம். இப்போது 8 + b மைனஸ் 8 இருந்தால் 2 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது b + 2 அப்படின்றது வரும். அப்போ ஸ்கொயர் 8 + b. அப்போது b ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 4b இஸ் ஈக்குவல் டு 8 + b. அப்போது மைனஸ் இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா எப்படி இதெல்லாம் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 4 அப்படின்றது வரும். ஸோ அஸ் பர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு b வந்து 4 அல்லது 1 1 1. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா -4 + 1. ஸோ -4 வராது. எனக்கு b 1 இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சி 8 b 1 இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வரலாமா? ஸோ இது வந்து வரத்துக்கு நிறையாக வாய்ப்புகள் இருக்கிறது. சி 8 b 1 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சி 27 அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். சி 27 சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். 27 + b -3 இஸ் ஈக்குவல் டு b. அப்போது b + 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27b. ஓகே, தென் b ஸ்கொயர் ப்ளஸ் 9 6b அப்படின்னு சொல்லி வருமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இப்போ எடுத்து என்ன பண்ணலான்னா b ஸ்கொயர் இந்த b இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் 5b -18 அப்படின்றது வரும். ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக குவாட்ரேட்டிக்கில் ட்ரை பண்ணி பார்ப்போமே. எனக்கு 18 வரணும் அப்படின்னா 18ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 18 2 9 அல்லது 3 6 வரும். ஸோ இதோட எதை மைனஸ் பண்ணாலுமே எனக்கு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ வருமா? வரல. அப்போ அதை தாண்டி போனால் ஃபார்முலா வச்சு போடணும். ஸோ ஃபார்முலா அந்த -b வச்சு, ஸோ -b ± b ஸ்கொயர் 4ac பை 2a அப்படின்ற ஃபார்முலா வச்சு போடணும். ஜஸ்ட் ஹேவ் இன் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்டர்ஸில் நமக்கு ± ஆட் ஆகி நமக்கு இந்த இது வரல அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி டெசிமலில் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தது நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப இங்கே இது வரத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதை வந்து நம்ம உள்ளே போட்டு சால்வ் பண்ணுன்றதில்ல. மேக்ஸிமம் அது டெசிமலில் தான் போய் நிற்கும். ஏன்னா நமக்கு இதில் ட்ரை பண்ணி பார்க்கும் போதே வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் வரல. ஸோ அப்போ போனால் டெசிமலில் தான் வரும். நமக்கு டெசிமலில் தேவையில்லை, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வேணும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 8 இதுதான். ஸோ இதை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? சி வந்து 8 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். பி வந்து 1ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அடுத்த ஈக்குவேஷன் எடுத்து பண்ணுவோம். இப்போ அடுத்த ஈக்குவேஷன், ஸோ 2 இடத்துல எது வேணால் எடுத்து பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த சியை எடுக்கிறேன். ஏன்னா சி எடுத்தாலும் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகாத மாதிரி, ஏன்னா இது எல்லாமே வருது ஏஇ, அதாவது இந்த 2 ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயும் ஆரம்பிக்கலாம், 2வது ஈக்குவேஷனில் ஆரம்பித்து 3வது ஈக்குவேஷனும் வரலாம். இது 2ல் எப்படி வேணால் போகலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இதுலேருந்து கண்டுபிடிக்கிறது கொண்டு போய் இதில் போட்டால் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எனக்கு எல்லாமே இ இருக்கா, இங்கேயும் இ இருக்குது, ஏபி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஒரே வேரியபிளை பற்றி மட்டும் தான் நீங்கள் பேசுகிறாங்க. ஸோ அதை தாண்டி எனக்கு எந்த வேரியபிளும் வரல. ஸோ நான் என்ன எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இது பார்க்க. ஸோ ஏன்னா வந்து சிம்பிளாக இருக்குல்ல, ரூட்டெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை எடுக்கிறேன். என்னது சி ப்ளஸ் பி. எனக்கு டக்குன்னு வராது, நான் மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ சி ப்ளஸ் பி பை இ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை சி ப்ளஸ் 2 டிவைடட் பை சி ப்ளஸ் 2. சி என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி அப்படின்றது 1ன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ என்னது எனக்கு சி ப்ளஸ் பியா? எஸ், சி ப்ளஸ் பி. அப்போது எனக்கு சி 8 + 9 ஈன்னு வருவான். அதே மாதிரி எனக்கு ஏ என்னன்றது தெரியாது,
சி வந்து 10ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏஏ இன்ட்டு இ. ஸோ ஏஇயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்னென்ன என்னென்ன ஆன்சர் வரும்? 90 அப்படின்ற ஆன்சர் வரும். அப்போது எனக்கு ஏஇயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லியாச்சா? அப்போது ஏ அல்லது இயோடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஒன்றா இருக்கும் பட்சத்தில் 90 அப்படின்ற ஒரு ஃபேக்டரியல் வரும். இப்போ ஏஇ, ஸோ இது ஏவாக இருக்கலாம், இது ஏஆர்இயாக இருக்கலாம், இதுவும் ஏஆர்இயாக இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ ஒன்றா இருக்கப்போ 90யாக இருக்கலாம், 2ன்னு இருக்கப்போ 45யாக இருக்கலாம், 3 அப்படின்றப்போ வந்து 30யாக இருக்கலாம், 4 வராது, 5ஆக இருக்கும் பொழுது 18ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கும்போது 15ஆக இருக்கலாம், 50ஆக இருக்கலாம். அடுத்தது 7, 8 வாய்ப்பு இல்லை, 9ஆக இருக்கும்போது 10ஆக இருக்கலாம். ஓகேவா? இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது எனக்கு 50யை தாண்டி இவன் ஒருத்தர் இருக்கான். அப்போ இந்த பாசிபிலிட்டி மட்டும் எனக்கு வராது. இந்த இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் எனக்கு வரும். ஸோ இதை அப்படியே வச்சலாம். இதை தாண்டி இதை தோன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா? இந்த ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்போ என்னது? ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் சியா ப்ளஸ் சியா மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ ரூட் இருக்குது, இங்கிட்ட ஸ்கொயர் இருக்குது. மறுபடியும் ரெண்டு சைடையுமே ரூட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூட்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வருவான்? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் சி பவர் 4. அப்போ பியோட வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இ, சி வந்து 8 பவர் 4. இப்போது எனக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஜஸ்ட் 1 பவர் 4னா என்ன? 1 பவர் 4 1, 2 பவர் 4 16 வருவான். 2 பவர் 4 16 வருவானா? அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 3 பவர் 4 என்னது? 81 வருவான். 4 பவர் 4 வந்து 256ன்னு வரும். சரி, சும்மா இந்த இடத்துல எனக்கு 1ன்ற ஒரு வேல்யூ வந்தால் என்ன வரும் அப்படின்றத பார்க்க. இப்போ எனக்கு இதோட ரிசல்ட் வந்து இந்த இ மைனஸ் 8 அப்படின்றது 1ஆ இருந்துச்சுன்னா, ஓகேவா? 1ஆ இருந்துச்சுன்னா நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இப்போது 1 பவர் 4 எனக்கு 1ன்னு தான் வரும். ஏ வந்து 0. இப்போ ரிசல்ட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும், விச் இஸ் நாட் பாசிபிள். இப்போ 1 பவர் 4 வராது. 2 பவர் 4 16ஆ, சரியா? இந்த இடத்துல எனக்கு இந்த இ மைனஸ் 8, இந்த இ மைனஸ் 8ன்றது எனக்கு 2ஆ இருந்துச்சுன்னா எனக்கு 16 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். இப்போ ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 16 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு 15. ஏ இஸ் ஈக்குவல் டு 15. அதே இது எனக்கு ஏ ப்ளஸ் 1 வந்து 81 இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? 81 இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன? எனக்கு 18 வரும். தேவை கிடையாது, சரியா? எனக்கு ஏ 80க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ மேபி ஏ வந்து எனக்கு 15ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஏ வந்து எனக்கு 15ஆக தான் இருக்கும். மேலே போமா, எனக்கு ஏ இந்த இடத்துல எங்கேயாவது 15ஆக வருதா? ஏ 15ஆக இருந்தால் எனக்கு இ வந்து 6ஆக இருக்கும். இங்கேருந்து கம்பேர் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து கம்பேர் பண்ணி 15ஆக இருந்தால் எனக்கு இ 6ஆக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஏ 15 கண்டுபிடிச்சாச்சுல. இப்போது இதை கிராஸ் செக் பண்ணோம்ல, இதை கிராஸ் செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இ பவர் 8 இ பவர் 4 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சோம்? எனக்கு ரிசல்டன்ட் வந்து 2 பவர் 4 அப்படின்றது வருமா? இப்போ 2 பவர் 4 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு எனக்கு இ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 6ன்னு வந்துடும். 6 அப்படின்றது வரும். இதை கிராஸ் செக் இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பவர் 4 இந்த 4 பவர் கேன்சல் ஆகிரும். இ இஸ் ஈக்குவல் டு 8 கிராஸ் செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 6 அப்படின்றது வந்துடுச்சு. இயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வந்து 15ன்றதை கண்டுபிடிச்சோம். ஏ வந்து 15ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது இ வந்து 6 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஃபைன், டன். இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு ஏபிசிடி. இப்போ டி மட்டும் இருக்கானா? டி எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். இப்போ இ ப்ளஸ் பி என்ன? இ ப்ளஸ் பி
இந்த ரூட் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயராக வந்துடுமா? இப்போ என்னது இ ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் பி. டி ப்ளஸ் பின்னு வரும். அப்போ எனக்கு இ ப்ளஸ் பி வந்து என்னது? இ வந்து 8 சாரி இ 6 1 7 49 வரும். 49 டி ப்ளஸ் பி வந்து 1. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 48. ரொம்ப சிம்பிள். டி இஸ் ஈக்குவல் டு 48ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து சால்வ் பண்ணுவோம். என்னென்ன? ஏ பி சி டி டிஇ. பி வந்து 1ன்னு கண்டுபிடிச்சோம், ஏ 15ன்னு கண்டுபிடிச்சோம், டி வந்து 48, இ 6, சி வந்து 8. ஓகே, ஸோ ஏ இஸ் என்ன லார்ஜஸ்ட் 5 இருக்கு 5 நம்பர்லேயே ஏ தான் லார்ஜுன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை, டி தான் லார்ஜ். அப்போ ஏ வராது. இ இஸ் அ ஸ்மாலஸ்ட் அமாங் த, இல்லை, பி தான் ஸ்மாலஸ்ட்டு. நன் ஆஃப் த நம்பர் இஸ் ஆன பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒன்றுன்றது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அப்போ இதுவும் வராது. ஏ அண்ட் டி ஆர் ஆன கோ ப்ரைம் நம்பர். அப்போது ஏவும் 15ம் 48ம் கோ ப்ரைம் நம்பரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. கோ ப்ரைம் நம்பர்னா என்னங்க? கோ ப்ரைம் நம்பர்னா என்ன? Just a sec. ஓகே 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 ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. கோ ப்ரைம் நம்பரா? ஸோ 15 and 48க்கு கோ ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி கோ ப்ரைம் நம்பர்னா என்னென்னா ஒன்லி ஒன் அப்படின்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இது ரெண்டுக்குமான ப்ரைம் நம்பரா, ஸோ டிவைட் ஆகக்கூடிய ப்ரைம் நம்பராக வரும். இந்த 15க்கு 3 வருமா? அதே மாதிரி இங்கேயும் 3 வரும். ஸோ 1 தாண்டி 3 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட சேர்ந்து வந்து டிவைட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இது கோ ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏஎன்டி அப்படின்றது கோ ப்ரைம் நம்பர் கிடையாது. நன் ஆஃப் திஸ். ஓகேவா? நன் ஆஃப் திஸ். இப்போ அடுத்தது என்என்பி ஆர் த நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ என்னும் பியும், ஸோ பியோட வேல்யூ என்ன? ஸோ என்பி ரெண்டுக்குமே வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போது என் ப்ளஸ் டியும் என் ப்ளஸ் சியும் சேர்ந்து வரக்கூடிய ரிமைண்டர் வந்து பியால் டிவிசிபிள் ஆகுமா? ஓகேவா? ஸோ என் ப்ளஸ் டி அப்படின்ற ஒரு வேல்யூ, என் ப்ளஸ் சி அப்படின்ற ஒரு வேல்யூ. இப்போ டியோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 48. ஸோ டி வந்து 48, என் ப்ளஸ் சி அப்படின்ற வேல்யூ 8. இந்த ரெண்டு நம்பருக்குமே, இந்த ரெண்டு நம்பரோட பி ரிமைண்டர் சேம் ரிமைண்டர். ஸோ ஆன் அ டிவிசிபிள், இதை வந்து பியால் டிவைட் பண்ணோம்னா, இந்த ரெண்டு நம்பரையுமே பியால் டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ரிமைண்டர் அப்படின்றது சேம். ஓகேவா? வரக்கூடிய ரிமைண்டர் அப்படின்றது சேம். ஸோ இப்படி ஒரு சினாரியோவில், ஓகேவா, இப்படி ஒரு சினாரியோவில் ரொம்ப சிம்பிளாக சொல்லாமே. இப்போது என்ன, ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ, ஸோ 9 அப்படின்ற ஒரு வேல்யூவை எனக்கு 2ஆல் டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 4 8 1 அப்படின்றது வரும். அதே மாதிரி 11 அப்படின்னு வச்சுப்போமே, அதே 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 10 1. இப்போது நல்லா பாருங்கள், எனக்கு ரிமைண்டர்ஸ் ஒரே ரிமைண்டர் தான், 1 அப்படின்ற ரிமைண்டர் தான் வருது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல 2 அப்படின்றது வந்து நான் பியாக இருக்குது, பியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே பிஆர் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரோட, ஓகேவா, இந்த ஆக்சுவல் நம்பர் இருக்குல்ல, இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் சப்ராக்ட் பண்ணால், இப்போ 11 - 9 அதோட ரிசல்டன்ட் இருக்குல்ல, அதோட ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் 2ன்னு வருதுல்ல, அந்த 2 இந்த டிவிசல் ஆகிற நம்பரோட, ஸோ இந்த டிவிஷன் இந்த பியோட பண்ணோம், இந்த 2னா அது டிவைட் ஆகும். ஸோ இன்னொரு சிம்பிளாக, இன்னும் வேறு மாதிரி பார்க்கலாமே. இப்போது 2ஓட பார்த்தோமா, இப்போ அதே 2ஓட 27 அப்படின்ற ஒரு நம்பரை பார்ப்போம். அப்போ 13 26 ரெஸ்ட்டு வந்து 1. அதே மாதிரி 15 அப்படின்ற ஒரு நம்பர் வச்சுக்கலாம். 2 7 14 1 அப்படின்றது வரும். ரெண்டுக்குமே ஒரே ரிமைண்டர். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆக்சுவல் நம்பர் இருக்குல்ல 25 17, இதோட இதை ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு 12 வரும். அந்த 12 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த 2ஓட டிவைட் பண்ணோன்னா
6 கண்டிப்பாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இதுதான் கான்செப்ட். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ வந்து எனக்கு என்னது n+48 n+8 அப்படின்னு இருக்கா. இந்த நம்பரை டிவைட் பண்ணுவோம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் என்ன, எனக்கு n+48 இந்த மைனஸ் உள்ளே போயிடும். -n -8 ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 40யோட இந்த p வந்து டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எது பியோட வேல்யூ கிடையாதுன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு சி வந்து 8 10. அதே மாதிரி எனக்கு ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து மேலே தானே பார்த்தோம், ஏவோட வேல்யூ 15 5 20 அப்படின்றது வரும். அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து 1 3 அப்படின்றது வரும். ஈயோட வேல்யூ என்ன, ஈக்கு என்ன வேல்யூ 6 5ன்றது வரும். 5 அப்படின்றது வரும். ஸோ எனக்கு இதுதான் வந்து ரிசல்டன்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be p அப்படின்றத கேட்டோம் அப்படின்னா இதுதான் ரிசல்டன்ட். அப்போது எனக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு வருமா. ஸோ பியோட வேல்யூ எனக்கு என்னது, பியோட வேல்யூ 4 அப்படின்றது இருக்கும். ஸோ எனக்கு ஏ வந்து cannot be-ஆ வர வாய்ப்பு இல்லை. 20 டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக டிவைட் ஆகும். பியோட வேல்யூ என்னது 2 அப்படின்றது இருக்கும். அப்போது எனக்கு பியும் வராது. 5யும் டிவைட் ஆகும், வராது. அப்போது b+2 3 மட்டும் தான் டிவைட் ஆகாது. cannot be p அப்படின்னா இது சி தான் ஆன்சர். புரிந்ததா? அடுத்தது எல்சிஎம் ஆஃப், ஓகேவா. இப்போது ஏ இன்டூ டி, ஏவோட வேல்யூ என்ன 15, டியோட வேல்யூ 48. இப்போது ஏவோட வேல்யூ வந்து என்னது 15 48 63. 15னா 480 240 2 720. ஓகேவா, 720. இந்த ரெண்டு வேல்யூவோட எல்சிஎம் இஸ் சேம் அஸ், ஓகே. இப்போ வந்து எனக்கு 720க்கும் 630க்குமான எல்சிஎம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா இதற்கு ஒரு எல்சிஎம் வரும்ல, அதே எல்சிஎம் தான் எண்ணுக்கும் எண்ணையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான். ஸோ என்னோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை கண்டுபிடிப்போம். ஓகேவா, 980 7 560 9 560 4 5050. ஓகே, அப்போது 540 தான் எல்சிஎம் வந்து எனக்கு 5040. அப்போ இதோட எண்ணையும் ஆட் பண்ணிட்டோன்னா எனக்கு எல்சிஎம் வந்து 5040 தானா. அப்போது எனக்கு என்னோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல 5040ன்னு வச்சுக்கிட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்சிஎம்மும் அதே தான் வரப்போகுது. ஸோ எனக்கு மேக்ஸிமம் எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுதான். ஸோ எனக்கு இந்த இடத்துல 5040 தான் மேக்ஸிமம் எல்சிஎம். ஓகேயா, ஸோ தட்ஸ் இட். டி தான் வந்து எனக்கு மேக்ஸிமம். ஃபைன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை கைஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.